ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்கு எவ்வாறாகுன்னு பார்க்கலாமா? ரிஷபராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் 11ஆம் வீட்டில் மிகச்சிறப்பான இடத்துல இருக்கிறாரு. இது பொதுவாக எல்லா ஜோசியருமே சொல்கிறது தான். எல்லா விதமான ஊடகங்களும் தொலை சாதனங்களும் எல்லாமே சனி 11ல் இருக்கிறது விசேஷம். ரிஷபராசி பொறுத்தவரை குருதசையில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல, திசாநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது. தனங்கள் பெருகும், தனங்கள் அதிகமாக வாய்ப்புகள், தனம்னா செல்வம், அது வாய்ப்புகள் இருக்கும். கேட்ட காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லோரும் கேட்குறது வழக்கம். தாராளமாக உங்களுக்கு பாசிட்டிவான எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது கிடைச்சிரும், அது உறுதி. பொருளாதாரத்தில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு பின்னடைவு கிடையாது, அது உறுதி. அதேமாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கான அபிபரீதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்நிய செலாவணிகள் தாராளமாக இருக்கும், பெரிய பிரச்சனையே கிடையாது. பொருளாதார மேம்பாடுங்கிறது தன்னிறைவு, தனக்கு தேவையான பொருளாதாரத்தை தானே ஈட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு. அதுவே உங்களுக்கு வெல் அண்ட் குட், பிரமாதமாக இருக்கும். ஹெல்த் வைஸ் ஏதாவது பாதகமாக நிச்சயமாக கிடையாது. ஹெல்த் வைஸ் எந்த பாதகமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கும். வணக்கம் நேயர்களே, ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்கு எவ்வாறாகுன்னு பார்க்கலாமா? ரிஷபராசி என்பவர்கள் எதையும் தீர்க்கமாக செய்யணும்னு ஆற்றல் படைத்தவர்கள். இன்னும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், எதை வேணுமாலும் நேரடியாக பேசக்கூடியவர்கள். ரிஷபராசிக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ ரிஷபராசி பொறுத்தளவில் நாம் எப்படி எதிர்பார்க்குறோமோ அதேமாரி மற்றவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் தான் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபலக்னமாக இருந்தாலும் அதே தான். இந்த ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்கிரன் அங்கேயே இருக்கார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சௌக்கியமாக இருக்கார். ரிஷபராசினா என்ன? கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதுக்கடுத்து மிருகசீரிடம் 1-2 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்களுமே ரிஷபராசி தான். ஆக ரிஷபராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் 11ஆம் வீட்டில் மிகச்சிறப்பான இடத்துல இருக்கிறாரு. இது பொதுவாக எல்லா ஜோசியருமே சொல்கிறது தான். எல்லா விதமான ஊடகங்களும் தொலை சாதனங்களும் எல்லாமே சனி 11ல் இருக்கிறது விசேஷம் ரிஷபராசி பொறுத்தவரை. அதை மட்டும் இல்லாமல் செவ்வாயும் உங்களுக்கு அவரோட சேர்றாரு 2ஆம் தேதியிலேருந்து. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரிஷபராசிக்கு 7-12க்கு வேண்டிய ஒரு செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்காருன்னா மனைவி சார்ந்த உறவுகளில் நம்ம இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், மனைவி பேரில் முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள். அதேமாரி பெண்கள் தான் கணவன் பேரில், சப்போஸ் சில இடங்களில் பெண்கள் வேலை செஞ்சு தான் வீட்டுக்கார பேரில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த யோகம் கிடைக்கும். இது ரிஷபராசிக்கு டெஃபினட்டாக ஏப்ரல் மாதம் கிடைக்கும், நோ டவுட்ஸ். ஆகையினால் லேண்டு சம்பந்தமான ஒரு முதலீடுகள் உங்களுக்கு பெரிய பலனை தரும். ஒன்று. 2வது, ஏற்கனவே வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அந்த வீடு ஃபில்ஃபில் ஆகுமா சார் அப்படிங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகும், அதில் மாற்றமே இல்லை. ஏப்ரலில் நீங்கள் எல்லா விதமான சுகங்களை பெறுவீர்கள். இது ஒரு பொது. இதெல்லாமே நம்ம தொழில் ரீதியாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு இருக்கும். இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். 2 கூடிய பகவான், 2-5க்கு வேண்டிய பகவான் புதன் 12ல் இருக்கார். ஆக ரிஷபராசியை பொறுத்தவரை 10ஆம் வீட்டில் பாம்புன்னு சொல்லக்கூடிய குறிப்பாக ராகு பகவான் 10லையும், ரிஷபத்துக்கு 4ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறாரு. இந்த கேது ராகு இதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அமைஞ்சு போச்சு. இது யதார்த்தம். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் எதிர்நோக்கி நிற்கிறோமோ, குறிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களில் 3 நட்சத்திரம் சொன்னீங்களா, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ், குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தை எட்டக்கூடியவராக இருக்கிறாங்க. அவங்க அந்த திசைகளை சந்திக்கும் போது, அந்த திசைகள் குறிப்பாக சனி திசையை சந்திக்கும் பொழுது, சனி திசையில் உள்ள ஆதரவுகள் அந்தளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பலனை தராது. ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் ஆரம்பத்தில் சந்திரன், செவ்வாய், ராகு தசை முடிஞ்சு குரு தசையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பகவான் குரு தசையில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல, திசாநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது. தனங்கள் பெருகும், தனங்கள் அதிகமாக வாய்ப்புகள், தனம்னா செல்வம், அது வாய்ப்புகள் இருக்கும். கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்துடலாம். மாணவர்கள், கல்வி நிலையில் மாணவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன், நியாயமாக ஏப்ரலில் லீவு ஆரம்பித்தாங்கன்னா விடுமுறை நாட்கள் தான். அதுக்கடுத்து அந்த பள்ளி படிப்பை முடித்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த மேல் சாதகமாக இருக்குமா சார்? நியாயமாக சாதகமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, வலுவாக இருக்கும். சரி, நம்ம அதை தாண்டி வரக்கூடியவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மேல் படிப்புக்கு போகலாமா? அந்த மேல் படிப்பு நம்ம கேட்ட இடத்துக்கு கிடைக்குமா, கேட்ட இடம் கிடைக்குமா, கேட்ட காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லோரும் கேட்குறது வழக்கம். தாராளமாக உங்களுக்கு பாசிட்டிவான எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது கிடைச்சிரும், அது உறுதி. கல்வி கடவுளுங்கிறது இயல்பாக உங்களுக்கு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையில் நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? கணவன் மனைவிட்டே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், கணவன் மனைவிட்டே இருக்கக்கூடிய
ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்யோன்யங்கள் எப்படி இருக்கும், அந்யோன்யம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்குள்ளேயே ரிஷபத்திலே பகவான் சுக்கிரன் இருக்கிறது விசேஷம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பெற்றோர்களை நாம் வந்து பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைங்களா? அப்போ சூரிய பகவான் ஒரு குறிப்பிட்ட ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு ஏப்ரல் 14 சித்திரை மாதம் வந்து இதில் வந்துடுவார். அதாவது குறிப்பாக மேஷத்தில் வந்துடுவார். ரொம்ப விசேஷம். மேஷத்தில் சூரிய பகவான் உச்சன் பெறப்படுவார். மேஷத்தில் உச்சன் பெறுவது 4ஆம் வீட்டுக்காரன் 12ஆம் இடத்துல உச்சன் பெறுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ சூரியன் உச்சன் பெறுவது அப்படிங்கிறது நம்ம யதார்த்தத்தை நம்ம கொடுக்கக்கூடிய. ஆனால் நம்ம ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்பாக சூரியன் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருப்பார். ரொம்ப நல்லா இருப்பார். அது சனியோடு சேர்ந்து இருப்பார். மீனத்தில் பிரமாதமான ஒரு பலனை. அப்போ சுகாதிபதி வந்து உச்சன் பெறும் பொழுது அல்லது 11 இருக்கும்போது ரெண்டுமே உச்சன் பெற்றாலும் 11 இருந்தாலும் சூரியனுடைய நிலை ரிஷபராசிக்கு 4ஆம் வீடாக. அப்போ ரிஷபராசிக்கு 4ஆம் வீடுங்கிறது சிம்மத்துக்கு வேண்டிய சூரியன் நல்ல பிரமாதமான நிலை. ஒரு பக்கம் மாதத்தின் முற்பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் வீட்டில் மாதத்தின் பிற்பகுதி, அதாவது 14ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி முடிய சூரிய பகவான் உச்சன் பெறார். வேறு என்ன வேணும்? பிரமாதமான ஒரு சூழலை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது. ஆக இவங்கெல்லாம் நமக்கு வந்து சாதகத்தை கொடுக்கணும்ல. ஏன்னா சூரியன் 11 இருக்கிறது பல கோடி பலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 11 இருக்கிறது விசேஷம். அதுமாரி 12ஆம் வீட்டில் உச்சன் பெறுவது விசேஷம். இதெல்லாம் வந்து தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லது ஒரு தான் பெற்றோர்கள் தன் பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இது வரும். ஏன்னா பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்காரன் புதனோடு தான் சேர்ந்து சூரியன் இருக்கிறாரு ரிஷபத்தில். அதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நல்ல இடத்துல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த பெற்றோருக்கு வேண்டிய கடமை. அதுமாரி பெற்றோர்களை பேணி காக்க வேண்டிய அவசியம் பசங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஆஃப் தி ஏஜை தாண்டக்கூடிய ஒரு பசங்க அவங்களுடைய பெற்றோர்கள் முதியவராக இருப்பாங்க. அந்த முதியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இந்த காலகட்டத்தில் என்னென்ன நம்ம செய்கிறோமோ, சப்போஸ் ஒரு மருத்துவ செலவு இருக்குது, அது இந்த மாதம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு பாக்கியம் தானே, அது புண்ணியத்தை செய்கிறது தானே, அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள பேணி காக்கக்கூடிய ஒரு விசேஷம், அவங்களுக்கு விழா ஏதாவது ஒரு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசேஷங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். அது நல்லதா சார்? கண்டிப்பாக நல்லது, அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் புண்ணியத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லேருந்து வரக்கூடியதான் நற்பலனே நமக்கு. அதுக்கு வேறு புண்ணியம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த புண்ணியத்தை நாம் வந்து எப்போதுமே நம்பவசப்படுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே வசந்த காலமாக சுகமான காலமாக வரும். அதுக்கு பல விதத்தில் இருக்குது அந்த புண்ணியம் தேடுவதற்கு பலர். ஆனால் முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய இந்த 4 கடமைகளை சரியாக செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு தானாக அந்த அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும் இந்த புண்ணியங்கள். முதல்ல மாதா பிதா அப்படின்னா தாய் தந்திரிகளை வழிபட வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு ஏன் அதை அந்த வலியுறுத்தி சொல்கிறேன்னா, சூரிய பகவான் அந்தளவுக்கு இருக்கிறாரு. சூரியனும் சனி சேர்ந்தே 11ஆம் வீட்டில் இருக்காங்க. சூரியனுடைய பையன் தான் சனி. சனி பகவான் யோகாதிபதி ரிஷபராசிக்கு. அதனால் யோகாதிபதியாக இருந்து நமக்கு அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக ரிஷபராசிகள் செய்வீர்கள், செய்ய வேண்டும். பொருளாதாரத்தில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு பின்னடைவு கிடையாது, அது உறுதி. அதேமாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கான அபிபரீதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்நிய செலாவணிகள் தாராளமாக இருக்கும், பெரிய பிரச்சனையே கிடையாது. அதுமாதிரி அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உத்வேகங்கள் இன்னும் அதிகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைத்துறை அரசியல் துறை ரெண்டுமே சாதகமான ஒரு பலனை தரக்கூடியதாக இந்த ரிஷபராசிக்கு அமைஞ்சிருக்கு. பொருளாதார மேம்பாடுங்கிறது தன்னிறைவு, தனக்கு தேவையான பொருளாதாரத்தை தானே ஈட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு. அதுவே உங்களுக்கு வந்து வெல் அண்ட் குட், பிரமாதமாக இருக்கும். ஹெல்த் வைஸ் ஏதாவது பாதகமாக நிச்சயமாக கிடையாது. ஹெல்த் வைஸ் எந்த பாதகமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கும். இது இன்னொன்று சொல்கிறீங்களுங்க, சின்ன சின்ன இடையூறுகள்லாம், சீசனல் ஃபீவர், சீசனல் கோல்டு, இதெல்லாம் வரதெல்லாம் நம்ம பேசலை. இதாவது நம்ம சஃபரிங்கிறது பெரிய லெவலில் நம்ம பாதிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் ராசி பலன் சொல்லணும். ஒரு இருமல் தும்மல் அதுக்கெல்லாம் அது அவசியமே இல்லை. பெருசாக நீங்கள் எதுவும் பாதிக்க போகிறதில்ல. குறிப்பாக நான் முதலே சொன்னேன், இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் ஒரு நடுத்தர வயது, குறிப்பாக 40 வயது எட்டக்கூடியவர்களுக்கு சனி திசை வந்திருக்கும். சனி திசைங்கிறது அனுகூலத்து இருக்காங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துங்க. அது கொஞ்சம் அனுகூலம் தராத மாதிரி இருக்கும். சில விதமான மன நிறைவு இல்லாத மாதிரி இருக்கும். வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இருக்கும். தேவையில்லாத பழிபாவலுங்க ஆளாக வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து இதை மட்டும் மாத பலனை கேட்குறது அல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் இதோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இன்னும் நம்ம பெட்டரான ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுக்கலாம். அந்த பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னு வச்சுங்களேன், பிரச்சனையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா 50% உங்களுக்கு பாசிட்டிவான ஆன்சர். பையில் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் வந்து அன்லக் அப்படின்னு எழுதினா கடகலக்கணமாக இருந்துகிட்டே வச்சிங்களேன், கொஞ்சம் பேட் லக் தான். சப்போஸ் மிதுன லக்னமாக இருந்துட்டீங்க, நான் லக்னம் திரும்ப சொல்கிறேன் லக்னம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம வந்து இது நீங்கள் ராசிங்கிறது மாறாது. ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம் மாறாது.
ஆனால் அதில் லக்ன சுத்தம்ங்கிறது இருக்குது. லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய வேலைப்பாடு இருக்கும், அவருக்கான செயல்பாடுகள். அந்த செயல்பாடோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இதற்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாங்கிறது நீங்கள் தாராளமாக உங்களுடைய சுயஜாதத்தை செக் பண்ணும்பொழுது தெளிவாக எழுதி தந்துடுறேன். இதுதான் உண்மை. அதனால் இதிலேருந்து மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிஷபராசியை பொறுத்தவரை வெண்மையான நிறம் அவருக்கு சிறப்பான ஒரு பலனை, கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2-6 அவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான தெய்வம் மகாலட்சுமி. ஏப்ரல் மாதம் சரளமாக உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நாம் வரவுக்கு தகுந்த செலவை செய்வோம், திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். எல்லா விதத்திலையும் நீங்கள் சுகங்களை பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.